விருதுநகர் அருகே சிவஞானபுரம் பஞ்சாயத்திற்குட்பட்ட லட்சுமி நகரில் ஓடையின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள பாலம் இடிந்து விழும் நிலையில் உள்ளது. 1981ஆம் ஆண்டு கட்டப்பட்ட அந்த சிறிய பாலத்தையே லட்சுமி நகர் பகுதிகள் மக்கள் போக்குவரத்திற்காக பயன்படுத்தி வருகின்றனர். தற்போது பாலத்தின் கான்கிரீட் பூச்சுகள் உடைந்து பள்ளம் ஏற்பட்டுள்ளதால் வாகனங்களில் செல்பவர்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதனால் 3 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டியுள்ளதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து ஊராட்சி மன்ற தலைவர் கருப்பசாமியிடம் கேட்டதற்கு நாடாளுமன்றம் அல்லது சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து உதவி பெற்று புதிய பாலம் கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 6 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பழுதடைஞ்சு போய் இடிஞ்சு உள்ள சூழ்நிலை இருக்குது. நாங்களும் பல முறை நகராட்சியிலையும் சொல்லியிருக்கோம். நகராட்சியில் சொன்னால் இது பஞ்சாயத்துன்னு சொல்கிறாங்க, பஞ்சாயத்துன்னு சொன்னால் அது நகராட்சின்னு சொல்கிறாங்க. ஆனால் பகலில் அந்த பிஎஸ் ஸ்கூலில் தாலுகாசு பின்னாடி உள்ள ஸ்கூலில் பிள்ளைகளை பூரா அந்த வழியில் கொண்டு வராங்க. எந்த நேரத்தில் பழுதடை உழுவுமோ நிலைமையில் இருக்குது. எத்தனை பேர் உழுவுறாங்கன்னு கூட கொஞ்சம் நேரம் நின்னீங்கன்னா நீங்கள் வேடிக்கை பார்க்கலாம். இப்படி தினம் யாராவது உளுந்து தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் இருக்க வேண்டியிருக்கு. இதில் என்ன மழை நேரத்தில் பார்த்திங்கன்னா நாங்களே சேர்ந்து என்ன செய்வோம், 2 செடியை வச்சு இதெல்லாம் ஒரு பள்ளங்கிறத காட்டுறதுக்காக எதையாச்சும் செய்வோம். ராத்திரி யாருங்க பார்க்குறது?